ஹாய் எவ்ரிவன். தீக்ஷாவோட தமிழ் புக் தொலைஞ்சு போச்சுங்க. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம். பட் அது எப்படி தான் தொலைஞ்சுதுன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க. ஸோ எனக்கு எல்லாரும் சொன்ன இடம் தான் டிபிஐ. ஆக்சுவலி தமிழ் புக் கிடைக்கும்னாங்க. ஸோ நம்ம கேம்பஸ்குள்ளே வந்தாச்சு. ஸோ நமக்கு அண்ணா நகர்லேருந்து இங்கே வர ஆக்சுவலி எனக்கு 40 minutes ஆச்சுங்க. ஸோ நம்ம ஃபைனலி நம்ம தமிழ் புக் வாங்கியாச்சு. தமிழ் புக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா 150 rupees. கேம்பஸ் ரொம்ப பெருசாக நல்லா இருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னால எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி நடந்து பார்க்குறதுக்கு. அண்ட் அங்கேருந்து அப்படியே நம்ம வந்து எக்மோர் பேந்தியோன் ரோடுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி நான் வந்து சுங்குடி காட்டன் மெட்டீரியல் இருக்கான்னு தான் பார்க்க வந்தேன். பட் நான் தேடி பார்த்தபோது எனக்கு சுங்குடி காட்டன் மெட்டீரியல் எங்கேயுமே கிடைக்கல. கலம்காரிஸ் அதெல்லாம் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படி பசிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு ஸ்ரீ மிட்டாய் வந்தேங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஆக்சுவலி ஜலேபி ரொம்ப பிடிக்கும். பட் அது ஃபஸ்ட்டு நான் பார்சல் பண்ணிக்கலான்னு நான் பார்சல் தான் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் ஐஸ் ஹல்வான்னு ஒரு ஐட்டம் இருந்துச்சு. பட் எனக்கு ஆக்சுவலி இது பிடிக்கல. பட் டேஸ்ட் வைஸ் பிடிச்சவங்களுக்கு பிடிக்குது, என்னோடய ஒப்பீனியன் தான். ஸ்ரீ மிட்டாயில் எல்லா ஸ்வீட்ஸுமே செம்மையாக சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நான் ஒரு கேரட் அல்வா வாங்கிக்கிட்டேன். 40 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான கொஞ்சம் காஜு கட்லீஸ் தீக்ஷாக்கு, அதுக்கப்புறம் ஜலேபீஸ், அப்புறம் பக்லாவா, ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். பில் 745 ஆச்சு கைஸ். ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் குவாலிட்டி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.